உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். வெல்கம். போலாமா? வரோம் சார். வாங்க. மாயா, எதுக்கு இப்படி திடீர்னு லோன் எல்லாம்? நீ ஷாப் ஓபன் பண்றதுக்கு. அது தெரியுது மாயா, பட் ஏன் இப்படி புதுசா யோசிச்சிருக்க? இத்தனை நாள் இத பத்தி நீ எதுவும் சொன்னதே இல்லையே. அன்னைக்கு கோவத்துல உன் அம்மா வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. 3 பேரும் வெளியில போய் எங்க தங்குறதுன்னு கூட தெரியாம இருந்தீங்க. அந்த பஞ்சாயத்துல சாரோட அப்பா கூட உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணாரு. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் ஒரு ஏஜ் வரைக்கும் நாம இவங்களோட பசங்க தான் சொல்றது ஓகே தான் சீனு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். நாம பாக்குற வேலை தான் நமக்கான அடையாளத்தை வாங்கி கொடுக்கும். அதுதான் நமக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கும். பெரிய வேலை சின்ன வேலைலாம் இல்ல, சொல்லிக்கிற மாதிரி நமக்கு ஒரு வேலை இருக்கணும். அப்பதான் நமக்கே நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீ ஊர் தலைவர் ரகுராமோட தங்கச்சி பையங்கிற பேர்ல தான் இப்ப வரைக்கும் இருக்க. நீ ஒரு ஷாப்புக்கு ஓனர். சீனுங்கிற பேர் உனக்கு வரணும். எப்படி மாயா இப்ப கூட என்னோட நல்லதை பத்தி உன்னால யோசிக்க முடியுது? நமக்கு பிடிச்சவங்களோட லைஃப்ல நல்லது நடக்கணும், சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. நான் கூட இவ்வளோலாம் யோசிச்சதே இல்லை மாயா. எனக்காக யாருமே இப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. உடனே நீ இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பேசாத. அதெல்லாம் வேணாம். ஒரு 1 வீக்ல பணம் வந்துடும். என்ன கடை ஆரம்பிக்கலான்னு யோசி. நீ என் மேல இருக்கிற அக்கறையில தான் இதெல்லாம் பண்றேன்னு புரியுது. ஆனா கடை ஆரம்பிக்க இப்ப கிடைக்கிற பணம் எல்லாம் பத்தாது மாயா, இன்னும் வேணும். அது எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இரு. ஏது இவ்வளவு பணம்? நான் என்ஆர்ஐ தானே, என் அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சு. அந்த பணம் தான் இது. இது உனக்கு சேர வேண்டியது, எனக்கு வேண்டாம். நீயே வச்சுக்கோ. இப்ப எதுக்கு உனக்கு எனக்கு எல்லாம் பிரிச்சு பேசுற? இப்ப இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு எதுவும் தேவையில்ல. உனக்கு தான் இப்ப இது ரொம்ப தேவை. இந்த பணம் இருந்தா நீ கடை ஆரம்பிச்சிடலாம். இல்ல மாயா, இந்த பணம் எனக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீ வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கு கடை ஏதாவது இருக்கான்னு பாரு. என்ன பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல மாயா. உன் அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு துணி கடை வச்சிருந்தாருன்னு சொன்னல? ஆமா, மானாவரியா செலவு பண்ணி மொத்தத்தையும் நஷ்டத்துல விட்டுட்டாரு. அப்புறம் தான் நாங்க மாமா வீட்டுக்கே வந்தோம். எங்க அப்பா அந்த கடையை ஒழுங்கா நடத்தியிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அவரால முடியாதத நீ செஞ்சு காட்டு. புரியல. நீயே ஒரு துணி கடை ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாமே. அதுல பெருசா ஜெயிச்சு மணி மாமாவுக்கு பெருமை வாங்கி கொடு. எனக்கு அதெல்லாம் ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மாயா. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்தை பண்ணதான் வரும். முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு. கண்டிப்பா நீ அதுல சக்சஸ்ஃபுல்லா வருவ. ஏய், நான் தான் சொல்றேன்ல, சரியாதான் இருக்கும். நீ இத பண்ணு. சரி மாயா, நான் உடனே கடை பாக்குறேன். மாயா, சாரு வீட்டுக்கு வந்தது. ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம போலாம், வா. டேய் சீனு, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் வரப்போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ முன்னாடியே வந்துட்டியா? மாமா, நான் காலையில இருந்து இங்கதான் மாமா இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டேய்,
நீ என்ன ரெடி பண்ண? கடை ஓப்பனிங்கான வேலையெல்லாம் இருந்துச்சுப்பா. ஓ, உன் ஃப்ரெண்டு கடையா? ஐயோ இல்லப்பா, நம்ம கடை தான். ஆமா, இது மணிமாமா பேர்ல சீனு ஆரம்பிச்சிருக்கிற கடை. ஐயோ சீனு, நீ நீ கடை ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா அத்தை, நான் சொந்தமா தொடங்கியிருக்கேன். அப்பா பேர்ல. டேய் சீனு, அப்போ நிஜமாவே இது என் பேர் தானா? ஆமாப்பா. ஆ? சீனு, இவ்வளவு பெரிய கடை ஆரம்பிக்கணும்னா நிறைய செலவாயிருக்குமேடா. அதானே, உன்கிட்ட எதுப்பா அவ்வளோ பணம்? பேங்க்ல லோன் வாங்கினமா. அப்போ கொஞ்ச நாளா நீயும் மாயாவும் சில இடத்துக்கு போனதெல்லாம் இதுக்காக தானா? ஆமா மாமா, விலைக்கு வர கடை எல்லாத்தையும் பார்க்க போயிருந்தோம். என்னடா சீனு இது? வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம நீயே இந்த மாதிரி கடையை ஆரம்பிச்சிருக்க? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன சின்ன, யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி பண்ணிட்ட? அதுவும் கடன்லாம் வேற போய் வாங்கியிருக்க. நீ சாரு அப்பா கிட்ட சொல்லிருந்தா அவரே கடை வச்சு கொடுத்திருப்பாருல்ல. என் அப்பாக்கே யாராவது கடன் கொடுக்கணும், இதுல இவங்க வேற. டேய், இங்க பாரு, அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவரே கடை வச்சு கொடுத்திருப்பாருடா. ஏன் சீனு, உன் பெரியப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. அம்மா இருங்க, அவ எதுவும் தப்பு பண்ணலையே. சினு, நீ ஏன் இத பண்ணிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ உன் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிற, அது நல்ல விஷயம்தான். சுயமா உழைச்சு சொந்த முயற்சியில முன்னேறி வரவங்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். டேய், நீ நினைச்சிருந்தா இவர்கிட்ட பணம் கேட்டிருக்கலாம். ஆனா உன் முயற்சியிலேயே ஒன்னு செய்யணும்னு நினைச்சிருக்க பாத்தியா? இங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்குடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.